ஆமா, சின்னதாய்க்கு நேரத்து வயிறு வலின்னு கூட்டு போனீங்களா ஆஸ்பத்திரிக்கு? குழந்தை பிறந்துட்டா இன்னும் பிறக்கலையா? சின்னதாய் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? வயிறு வலின்னு சேர்த்துருக்கேன் தாயி. ஆனா குழந்தை இன்னும் பிறக்கல. வயிறு வலியில வீட்லயே அழுது உருண்டுட்டு ஆஸ்பத்திரிலயும் அழுது உருளுது. அப்படிதான் வயிறு வலிக்குன்னு அழுது கிடக்கா. பிள்ளை இன்னும் பிறக்கல. பத்தி பிறக்க நேரம் போல. துணிமணி எடுத்துட்டு போகாம போயிட்டா அதை எடுத்துட்டு பண்ணு வந்திருக்கோம். ஏன் மாமா, என்ன மாமா போகும்போது துணியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? வண்டி பிடிச்சி தானே போயிருக்கல, அப்பவே துணியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அத்தைக்கு எல்லாம் தெரியல, அத்தை ஒண்ணு சொல்லல அவங்ககிட்ட. அங்க ஒரு ஆள் வேற தேவைப்படுமா, அதை வேண்டாம் இதை வேண்டாம் சொல்லிட்டு போல. அத்தை ஒத்தைக்கு அங்க இங்க ஓடி அலையால நீங்க விட்டு வந்துட்டா. சீக்கிரம் போங்க போங்க ஆஸ்பத்திரிக்கு. பொம்பளைய பார்த்தவ எல்லா துணியும் எடுத்து வைக்கணும். ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னாலும் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பணும்னு கண்டுது. பாட்டு சும்மா இருக்க, சும்மா வீட்டுல அங்க போயிட்டு அதை வேண்டாம் இதை வேண்டாம் சொல்லிட்டு நம்மகிட்ட ரூபாய் இருக்கு. உடனே எடுத்தோடனே கடையில போய் வாங்குறது. வீட்டுல எல்லா பொருளும் இருக்கா. வீட்டுல வச்சுட்டு மாறியா விலை கொடுத்து கடையில போய் வாங்குவானே. நான் அதான் வீட்டுக்கு வந்தா எடுத்துட்டாரு. அவங்க இங்க ஓடி இருந்தாலும் அவளுக்கு தெரியும் வழி என்னன்னு. பெரியப்பா கோபப்படுறதுக்கு நேரம் இதான் நேரம். சரி, அவங்க வயிறு வழியில சின்னதாய்க்கார தலை பேச வர வயிறு வழியில அவங்களுக்கு எது எடுக்கிறது கொண்டு தோணல. புள்ள அழுதுட்டு எடுக்க நம்ம என்னத்தை எடுக்கணும் பதட்டத்துல எடுக்காம போயிட்டா. நீங்க வீட்டுக்கு எடுக்க வந்தா சீக்கிரம் போவாங்க. ஆஸ்பத்திரியில ஏதாவது கேட்ட பெரியமா அங்க ஒத்தில எல்லாம் ஓடி எல்லாம் கடைக்கு போமா இல்ல டாக்டர் எதுவும் கேட்டா வாங்கிட்டு கொடுக்குமா? பாவம்ல, நீங்க எதாவது சீக்கிரம் போங்க. வீம்பு பிடிக்க நேரம் இது இல்ல. போங்க போங்க சீக்கிரம். என்ன செம்பருத்தி, சின்னதாய்க்கு முன்னே கல்யாணம் முடிச்சு விட்டாச்சு. இன்னும் நல்ல விஷயம் உண்டா? ஒன்னும் சொல்ல காணுமே. 4 வரை போய்கிட்டு இருக்க. எவ்வளவு நாள் ஆயிட்டு கல்யாணம் முடிச்சு? என்ன மாமா செய்ய, நம்ம அவசரப்பட்டாலும் பிள்ளை பார்க்க முடியுமா? ஆண்டவன் நமக்கு எப்ப தரணும்னு வச்சிருக்கானோ அப்பதான் தரோம். நானும் யாரால கோயில் எல்லாம் போவாத, ஆஸ்பத்திரியில எல்லா இடம் போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்தாச்சு. இருந்த பணத்தை பூரா ஆஸ்பத்திரியில இருந்து போட்டாச்சு. அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் எல்லாம் பார்த்து கையில ரூபாய் எல்லாம் நல்லா சும்மா இருக்கு. ஆண்டவன் என்னை தரணும் அன்னை பத்தா போதா என்ன நம்ம செம்பருத்தி. என் மொபைல் விளைஞ்சு பூரா ரூபாய் உனக்கு தான் வாங்கி கொண்டு போடுறாமல் தின்னு எத்தாது அடி இருக்க. கல்யாணம் முடிஞ்சு வரும்போது காத்தடிச்ச கடல் போயிடப்பல அப்படி இருந்து இப்ப எத்தாது அடி இருக்க. பூரா என் மொபைல் சம்பாத்தியம் தானே. உங்க மகன் உழைச்சாச்சு பூரா எனக்கு வந்து போட்டாரு. அவரு தின்னுதான் பாக்காரு. ஏன் தான் 4 எலும்பு வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு உடம்பு பூரா சூது. என் மனசுல ஒரு கள்ள கபடம் இல்லாம என் பாட்டி இருக்கேன். என் பாட்டி சாப்பிட்டு வஞ்சது இல்லாம இருக்கேன். அடுத்தவங்க பத்தி ஏக்க விடக்கூடாது. அவ இவ்வளவு தடி இருக்காளா இவ்வளவு தடி இருக்காளன்னு நான் யாரை பத்தி எந்த பராமையும் பட மாட்டேன். அதான் என் பாட்டி இவ்வளவு தடிக்கு இருக்கேன். இவரு இருக்காரு நீ திங்கிய திங்கிய திங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. அதான் 4 எலும்பு வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு நானா பலி ஏத்த எனக்கு இந்த 4 எலும்பே போதுதான். இது ஜாபம் வரைக்கும் இருந்தாலே போகுது. ஒன்னே மாதிரி இவ்வளவு தடி இருந்துட்டு அப்பா அத்தா இருந்தா எந்திக்கல. ஏங்க என்னங்க என்னங்க வந்து தூக்கி விடுங்க. தூக்கி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல. அப்படி என்ன எவன் தூக்கி விடுதான்? ஒன்னு நான் தூக்கிடுறேன். என்ன எவன் தூக்கிடுவான்? எனக்கு இந்த உடம்பே போதுன்ட்டு எனக்கு உடம்பே யாராண்டா. ஏன் செம்பருத்தி கொஞ்சம் உடம்பு குறை. அப்படின்னா பிள்ளை இருக்கும் பார்க்கையும் நல்லா இருப்பீது. எத்தாவது அடி இருக்கா? எமௌன் செத்திக்கான்னு இருக்கா? நீ எமௌனுக்கு ஆத்தா மாதிரி இருக்கியா? ஆத்தா உடம்பு குறைதாயி உடம்பு குறை. யார் சொன்னா எத்தனை அடி இருந்தா பிள்ளை இருக்கா? நான் எத்தனை கோயில் குழம்பு இருக்கேன், எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கேன். ஒரு ஆள் என்ன உடம்பு குறைச்சது உடம்பு குறைச்சாதான் பிள்ளை இருக்குன்னு. அப்ப யானெல்லாம் எப்படி குட்டி வருது? யானெல்லாம் எத்தாவது அடி இருக்கா? அதே குட்டி வருது. அதை விட நான் சின்னதா தான் இருக்கேன். நான் பிள்ளை பத்திரம். நீங்க பயப்படாதீங்க. மருமலை என் மருமலை இது எந்த கடை அரிசி சொன்னா நானும் வாங்கி சாப்பிடுவோம். இந்த அரிசிய நானும் சாப்பிட்டு பார்க்க குண்டாயிரம் குண்டாவே ஆக முடியலையா? என் மோட்ட கேக்குறேன் எந்த கடை அரிசின்னு. ஏன் பெரியப்பா இது பூரா தின்னுட்டு தின்னு சும்மா வீட்டுல உறங்கிட்டு கிடந்தா அதை இவ்வளவு தடி இருக்கு. அவ திங்குற அரிசிதான் நானும் திங்க. நான் குண்டாவிலேயே சும்மா ஒரு வேலை செய்வது கிடையாது. ஏங்க நீங்க வேலைக்கு விட்டு இன்னைக்கு ஒரு நாள் சோறு பொங்கிட்டாங்களா? இன்னைக்கு ஒரு நாள் பொங்கிட்டாங்களா? அப்படின்னு நம்மள சோறு பொங்க வைக்க நம்மள எல்லா வேலையும் செய்ய வைக்க. அதான் நமக்கு இந்த 4 எலும்பு இருக்கு. சதையே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு வேலை செய்யாம தின்னுட்டு வந்து இருக்குமே இத்தாதடி இருக்கா. எல்லாரும் பிள்ளை பிறக்க வரைக்கிற மாதிரி பிள்ளை வந்தாலும் உறங்குறதுக்கு நேரம் இருக்கா, திங்கிறதுக்கு நேரம் இருக்கா. அது வரைக்கும் தின்னுட்டு உறங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. மர்மோல் ஆயிட்டா அடுத்தால சண்டைப்படுறதுக்கு. சாத்திர பிள்ளை பிறக்க வரைக்கும் இருந்துட்டு வர சந்தோஷமா. ஏன் மாமா அங்க நின்று சும்மா ஏன்டா கதை வந்துட்டு இருக்காரு? கதாலுக்கு ஒரு ஆள் கிடைச்சா நல்லா கிண்டல் அடிப்பாரு. மர்மோ பாவம் அப்படிலாம் நினைப்பு கிடையாது. நல்ல கிண்டல் அடிச்சு நல்ல கிண்டல் அடிப்பாரு. ஆஸ்பத்திரி பாவம் எங்க அத்தா அங்க ஓட்டல் இது நல்ல கிண்டல் அடிக்க போங்க. ஆஸ்பத்திரி போங்க. சரி மர்மோல உன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். யாரும் இல்ல ஏப்பா எவ்வளவு நேரம் நின்று பேசிவிட்டேன். பொழுது ஆயிட்டேன். சரி நான் வீட்டு போயிட்டு மாறி வேற ஆஸ்பத்திரி ஓட்ட போயிட்டாரு. இல்ல சுப்பு குட்டி இல்ல இப்பதானே பேத்தால ஆஸ்பத்திரி கூட்டு போனா அதுக்குள்ள வந்துட்டு வீட்டுக்கு பிள்ளை பிறந்துட்டாரா? பேத்தி அப்படிலாம் இருக்கா? இல்ல கொல்லு பண்ணா கொல்லு பேத்தி என்ன அழுவாதாச்சா? வீட்டுல 1க்கு 2 பொம்பளை இருக்காங்க. பேர் காலத்து போகணுமே. என்ன துணி வேணும், என்ன துணி எடுக்கணும், என்ன வேணும் அந்த எண்ணம் இல்ல. வண்டி விட்டா அப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. என் பொண்டாட்டி ஆத்தாலும் இப்ப அங்க ஆஸ்பத்திரி சேர்த்துக்கு நர்ஸ் பொம்பளை அதை அந்த துணி வேணும் இந்த துணி வேணும் அதை என்ன இதை வாங்கிட்டாங்க. கடையில போய் கேட்டா அவன் கொல்லப்பட்ட ரூபா தெரியுது. அங்க எது ரூபா கொடுத்தாங்க பூரா துணி வீட்டுல இருந்து நம்ம வீட்டை பார்த்துட்டு. ஆமால பிரசவம் ஆனா துணி தேவைப்படுமா? நான் சொல்லணும்னு நினைச்ச மாதிரி பேத்தி அரைச்சுக்காதால மனசு கேட்கல. தலை பிரசவம் அவர் அரைச்சிருக்கல. என்ன துணி எடுக்க தவிர போய் வாங்கிடணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆமா துணி வீட்டுல இருக்க எடுத்தாமல வாழ பொம்பளை விட்டா முதல்ல அதெல்லாம் எடுக்கணும் மாதிரி என்னத்தை எடுக்கணும் கேள. துணி ஒண்ணு எடுத்தனால சும்மா வண்டியில அனுப்பிவிட்டியா? அவரை ஆத்தால எத்தனை பிரசவம் பார்த்திருக்கேன். கேட்ட நான் பெரிய பொம்பளை இருக்கேன். என்கிட்ட ஒண்ணு சொல்லலன்னு சண்டைக்கு மட்டும் வரைய பெருசா போ. துணியெல்லாம் எடுத்தேன். நைட்டியா பார்வையா துண்டா எல்லாம் எடுத்துட்டா போ. எல்லாம் வச்சிருக்க ரூபா வச்சு அங்க துணி வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருக்க வேண்டியது. நீ அங்க எங்கன்னு வந்து போற அளவுக்கு பஸ்ஸுக்கு ஒரு ரூபாய் செலவாகும்ல. அந்த செலவு வச்சு அங்க துணி வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க எதுவும் தேவைப்பட்ட என் மரும ஒத்தினால ஓடி தலைவா அங்க இருக்கு அங்க வந்திருக்கானு அப்படி சொல்லிட்டு சொல்ல மாட்டேல. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க 2 பேருக்கு வாழ வேலை என்ன பண்ணுது? வரப்பு தட்டு புல்லு தட்டு கீழே விழுந்துருவா பேல வாய்க்கால வரப்ப பாருங்கன்னு சொன்னா உட்காந்து நிக்கல. என்ன கதைக்கு 2 பேரும் உழுந்து யார் வந்து தூக்க வருவேன்? நான் அங்க ஆஸ்பத்திரில எல்லாம் இருப்பேன்.
வாங்க வீட்டுக்கு வா. சும்மா ஆள் எல்லாம் இங்க வந்து அழைச்சிட்டு கீழே வந்து கிடக்குதா? ஏன்னா நீ அம்மாட்டு பிள்ளை பேர் பார்க்க மோளை போட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு இங்க எல்லாம் பாட்டு மணிக்கல கிடக்கு. தண்ணி பையன் போட்டு அந்த வெயில் இருக்கு பூரா கரிஞ்சு போகாம வாழெல்லாம் இப்பதான் தடுத்து வந்து தண்ணி பைக்கா போட்ட வாழெல்லாம் எதுக்கு ஆகும். அதான் ஆத்தாலையும் கூட்டிட்டு வார வாய்க்க வரப்பு எது தாண்டா அவளை புடிச்சிட்டு லேசம் மிதிச்சுட்டு அந்த தாண்டான்னு வார வச்சு தடுமாறிக்கு வந்து அவள் தூக்க முடியாலா. அதை நாங்க 2 அப்படியே வந்து பாத்துட்டு போவோம். மோட்டர் கிட்ட எதுவும் அடிக்கணும் அடிச்சு தண்ணி பைப்பு அப்படி பாய்க்கணும் வாரம் இல்ல. எப்ப நீ மோட்டர் தட்டிட்டு அங்க நின்னா போது நல்லா வெளியே கொல்லப்பட்டு வச்சிருக்க. நீ இப்படி வாக்க வரப்புல அழிஞ்சு தெரிஞ்சு கீழே மேல விழுந்து கிடக்காத. கீழே மேல வந்து செப்பு நோண்டு நாங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் கிடப்பேன். எனக்கு எப்படி தெரியும் யார் வந்து தூக்க வருவா? மோட்டர் அடிச்சாடி எல்லாம் அது மட்டும் கிடக்கு. நான் வந்து அடிச்சுக்கிறேன். ஏன் நீ துணிமணியை எடுத்துட்டு போறாங்க மரும ஒத்தியில இருப்பாங்க பயன் தடப்பா சின்னதாய் அதை விட்டுட்டு ஒரு பக்கம் போக முடியாது. வெளியில இருந்து வாங்கினாலும் என்ன செய்வா? சாத்தங்கன கிடக்க நாங்க பைய பாக்கோம் மாதிரி என்ன செய்ய ஆள் இல்ல நினைச்சு பார்த்தாலும் சரி வா நான் துணி எடுத்தாரன். இப்ப சங்கீதா வீட்டுல சும்மாதில கிடந்தா அவளை கூட கூட்ட வேண்டியதுன்னு அவளை வாக்கியா வரப்பு வெட்ட அப்படி இப்படி தான் செய்வாள. நீங்க 2 பேரும் வெயில போட்டு அலையில வயசான காலத்துல அந்த யாரும் அவளை கூட்டம் அதை செய்யுதுன்னா அவதான் செய்வாள. ஒன்னு அவளை கூட்டம் செய்யுங்க. இப்படி 2 பேர் வந்து இங்க கீழே மேல விழுந்துருக்காங்க. சரல்ல வாங்க வீட்டுக்கு போவோம். சங்கீதா எங்கதான் போனா தெரியல. எந்த நேரம் கதை கூட்டம் அடிக்கிறது இருக்கு. எப்பவும் கண்ணாடி முன்னாடியே நிப்பா போல. அந்த 4 முடிய சீப் வச்சு அங்க இழுத்து இங்க இழுத்துக்கிட்டு ஒவ்வொரு துணியா மாட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடியே நின்று சங்கீதா இவ்வளவு நேரம் கத்து காது கண் சத்தம் கொடுக்காம சங்கீதா வந்து வராம இப்படி வந்து கத்துறீங்க. பேர ஏன் இப்படி ஒரு சந்தையில காய்கறி அளவுட்ட மாதிரி ரூபாய் 10 சங்கீதா ஏன் கத்திட்டு அடைக்கேன். இப்ப சின்னதாய்க்கு குழந்தை பிறந்துட்டா தம்பியா தாயப்பா நல்லபடியா பிறந்துட்டா. பாப்பா எப்படி இருக்கா? பாப்பாடி பாத்தே பாக்கலையா? கூப்பிட்ட என்ன முதல்ல சத்தம் கொடுப்பல எவ்வளவு நேரம் வந்து கத்திட்டு அடக்க எங்கதான் போனா அப்படி என்னதான் செய்த உள்ள கதை பூட்டிட்டா. கதவு எந்த நேரம் பூட்டலையா தான் இருக்கு. தாத்தா பாட்டி அங்க தனியா கிணத்து போடல கூட போனானே வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருக்கா. 2 பேர் வயசான அங்க போய் தடுமாறி வந்தா யாரு என்னன்னு பாத்துட்டு சொல்லுவேன். எனக்கு உள்ள கதவை பூட்டிக்கிட்டு சோறு குழம்பு வச்சு எப்படி துணியெல்லாம் எடுத்துதான் அக்கா துணியெல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். எந்த நேரம் உள்ள பூட்டிட்டு இருக்கா என்னன்னு வெளியே வந்து பாரு. எல்லாம் பேத்தியெல்லாம் சத்தம் படாதல. அவ என் கூட வாரம் தான் பேத்தியா. நான் தான் சரி நானும் பாட்டி மட்டும் நீ வீட்டுல இரு. வீட்டுல ஒரு ஆள் இல்லைன்னா கதை பூட்டிட்டு போனா நல்லா இருக்கா அப்படி நான் தான் வீட்டுல இருக்கு. சரி வயக்காரன் சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சு தண்ணி பாச்ச மாதிரி ஆச்சு. சரி நம்ம அப்படியே லாஞ்சிட்டு வரும்போது வீட்டுல உள்ள இருக்கா அப்படின்னு போனோம். பேத்தியா திட்டாது சோறு பொங்கலையா தாத்தா சொல்லிட்டு நான் கிணத்துக்கு போயிட்டு வரேன். நேரம் கழிச்சு சோறு பொங்கல நம்ம 3 பேர் சுட சுட சாப்பிட்டுல எப்பவுமே சோறு பொங்கலுங்கன்னு சொல்லிட்டேன். சோறு ஒண்ணு இல்லையே வீட்டுல. அக்கா துணி மட்டும் எடுத்துட்டா கொண்டு வரையில ஒண்ணு 4 பொம்பளை வீட்டுல இருந்து இருக்கு. ஒண்ணுக்கு ஆமாண்டா சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். அங்க கடையில ரூபாய் கொடுத்தா சாப்பிட வேண்டியது. சரி வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா சோறு பொங்கல ஒண்ணு மங்களாங்க. வீட்டுல என்னதான் செய்வே தெரியல. கதை பூட்டிட்டு என்னதான் செய்வாளோ தெரியல. வீட்டுல இருக்கு பொம்பளை எல்லாம் ஏமா என்னவா துணி கொண்டா எப்பவே சொல்லிட்டு இருக்கேன். அவன் கை ஆட்டிட்டு வந்திருக்கேன். பிரசவத்து வந்திருக்கேன் என்ன ஊர் வழி வந்திருக்கியாமா இப்படியே கையாட்டிட்டு வந்திருக்கேன். துணி காட்டி எவ்வளவு நேரம் ஆகுது? நேரம் வருதா போல சீக்கிரம் எடுத்துலாமா துணிய. இப்ப நசமா கொஞ்சம் பாருங்க. இப்பதான் என் வீட்டுக்காரர் வாங்க போயிருக்காரு துணி மணியெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். இப்பதான் சொன்னாரு சத்திய பாருங்க அவர் வந்து உடனே உள்ள கொண்டு வந்தேன். துணி வாங்க எங்கமா போயிருக்கா? 4 மேல் தாண்டி இருந்த பக்கத்து கடையில போய் துணி வாங்கிட்டு எவ்வளவு நேரம்? ஆஸ்பத்திரி பிரசவத்து வேற ஆலையில போல அந்த பக்கத்து கடையில தான் வாங்குது. போன உடனே வாங்கிட்டு வந்தது. புருஷனை போட்டு அங்க துணி கொடுக்க மாட்டேங்க. அவ்வளவு கடையில ரூபா கொடுத்ததும் எவனா துணி கொடுப்பானே. இவ்வளவு நேரமா மோவார் சொல்லி வச்சு இருக்க மாட்டா. சும்மா அழுதுகிட்டு உருண்டுகிட்டு வர உள்ளாமா நீ வந்து கொஞ்சம் பாருங்க நசமான கோபடாங்க. அவர் வந்த உடனே நான் உள்ள துணி வாங்கிட்டு வந்தேன். சத்தியம் பிள்ளைய பாத்துக்காங்க. அதுக்கு இப்ப வந்துருவேன்.